لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله أبدأ باسم الواحد حمدا له بالعابد صلى على محمد والآل وسلام الله أدعوك يا مولا لنا بأهل بدر بدرنا محمد نبينا صل عليه يا الله. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين، أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول ولا تبطلوا أموالكم. وقال نبينا صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه، ومن قام إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين. الحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் வல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தமானது. அருவிநாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையின் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு ஈருலகத்திலும் வெற்றி பெற்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், நம்மவர்கள் நம்முடைய குடும்பத்தார் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிலையாக நிலைத்து நிரந்தரமாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கனிமைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நம்மின் மீது பேருபகாரம் செய்து விட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். நேற்றைய இரவு பிறை பார்க்கக்கூடிய இரவு என்பதால் நாம் எல்லாம் பிறை பார்த்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மின் மீது அருள் புரிந்து ரமலானுடைய ஒரு நாளை கூடுதலாக ஒரு வாய்ப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கின்றான். அருமையானவர்களே, இது வாய்ப்பு என்பதாக எப்படி சொல்ல வேண்டும் என்றால், எப்பொழுது சொல்ல வேண்டும் என்றால், இந்த பாக்கியத்தை பாக்கியமாக நினைத்தவர்கள் மட்டும்தான் சொல்ல முடியும். 10-11 என்பதாக எண்ணிக்கொண்டால் ஒரு பாக்கியமாக இது நினைக்காது. யாருக்கு ரமலானுடைய மகிமை, அதனுடைய பரக்கத், அதனுடைய சிறப்பு யாருக்கு விளங்கி இருக்குமோ, உணர்ந்திருக்கின்றார்களோ, தன்னுடைய வாழ்க்கையில் ரமலானுடைய பரக்கத்தை யார் அனுபவித்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு இது ஒரு பாக்கியமாக தான் கருத முடியும். யார் நோன்புகளை விட்டுவிட்டு, தராவிகளை விட்டுவிட்டு, அதற்காக வேண்டி பல காரணங்களை சொல்லிக்கொண்டு யார் இருக்கின்றார்களோ, ரமலானை ரமலானாக நினைக்காமல் மற்ற மாதங்களை போன்று சாதாரண ஒரு மாதம் என்பதாக எண்ணிக்கொண்டு சுய தேவைகளில் வேலைகளில் ஈடுபட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த ஒரு நாள் பாக்கியமாக கண்டிப்பாக விளங்காது. அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரும் பாக்கியமாக பெரும் உபகாரமாக ஒரு நாளை கூடுதலாக நமக்கு அல்லாஹ் தந்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானின் மூலமாக இந்த உம்மத்திற்கு ஏராளமான பரக்கத்துகளை, ரஹமத்துகளை, அருள் பாக்கியங்களை அல்லாஹ் தந்து கொண்டே இருந்தான். இன்னும் சில மணி நேரங்களில் ரமலான் நம்மை விட்டு கடக்கப் போகின்றது.
இருக்கக்கூடிய அந்த சில நேரங்களில், சில மணி நேரங்களில் முடிந்தால் போர் அதிகமாக துஆக்களையும் தௌபாக்களையும் அமல்களையும் நாம் அதிகமாக செய்ய வேண்டும். இந்த ரமலான் நமக்கு கொடுத்த பாக்கியங்களை நாம் பட்டியலிடும் பொழுது பல பாக்கியங்கள் இருக்கின்றது. அது சிலரை பார்க்கலாம். முதலாவதாக நன்மைகளை வாரி வழங்கிய ரமலான். ரமலான் ஆரம்பித்த நாள் முதல் இன்று வரையிலும் நாம் செய்கின்ற எல்லா நன்மைகளுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்றல்ல இரண்டல்ல அதற்கு மேலாக பன்மடங்காக வல்லாஹி யுதாயிஃபு லிமன் யஷா, அது மட்டுமல்ல தான் நாடிய அளவிற்கு அல்லாஹ் கூலி தருவேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். குறிப்பிட்டதாக 1000மோ அல்லது 2000மோ லட்சமோ கோடி என்பதால் சொல்லவில்லை. தான் நாடிய நன்மைகளை வாரி வழங்குவேன் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். ஏனென்றால் இந்த ரமலானுடைய பரக்கத்தின் காரணமாக. அப்படி என்றால் இந்த ரமலான் நமக்கு நன்மைகளை வாரி வழங்கி இருக்கின்றது. இரண்டாவதான பாக்கியம் இறை அருள் ரஹமத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய பரக்கத்தின் பொருட்டால் நமக்கு தன்னுடைய அருளை, தன்னுடைய ரஹமத்தை இந்த உம்மத்தின் மீது, சமுதாயத்தின் மீது, உலகத்தாரின் மீது அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான். ரமலானுக்கு பின்பதாக அந்த அருள் பாக்கியம் அனைவருக்கும் கிடைக்குமா இல்லையா என்பது சந்தேகம். ஆனால் ஒட்டுமொத்தமாக மனித சமுதாயத்திற்கு, குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்திற்கு தன்னுடைய அருள் பாக்கியத்தை, ரஹமத்தை முழுமையாக இறக்கிக் கொண்டிருக்கின்றான். நேற்று இரவு முடிய வேண்டிய அந்த அருள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தின் காரணமாக, நம் மீது செய்த கிருபையின் காரணமாக ஒரு நாள் கூடுதலாக இன்று மகரிப் வரையிலும் அந்த அருள் இறங்கிக் கொண்டிருக்கின்றது. மூன்றாவதான ஒரு விஷயம், ஒரு பாக்கியம், ரமலானிலே மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. இன்னல் ஹஸனாத் யுத்ஹிபுன ஸய்யிஆத் ஹதீஸ் இருக்கின்றது. நிச்சயமாக நன்மைகள் பாவங்களை போக்கிவிடும். ரமலானிலே நாம் செய்கின்ற பாவங்களை காட்டிலும் நன்மைகள் அதிகம். மற்ற மாதங்களில் நாம் செய்கின்ற நன்மைகளை காட்டிலும் பாவங்கள் அதிகமாக இருந்தாலும் கூட ரமலானிலே நாம் செய்கின்ற பாவங்களை காட்டிலும் நன்மைகள் கூடுதலாக அதிகமாக இருக்கும். நம்முடைய பாவங்களை போக்கக்கூடிய ஒரு மாதமாக, பரக்கத்தான ஒரு மாதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானை பெரும் பாக்கியமாக நமக்கு தந்திருக்கின்றான். அடுத்த பாக்கியம் நரகத்திலிருந்து விடுதலை. நமக்கெல்லாம் தெரியும், ரமலானில் 3 பத்துகள் ஹதீஸ் வாயிலாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். முதல் 10 ரஹமத்துடைய 10, இரண்டாவது 10 மகஃபிரத்துடைய 10, மூன்றாவது 10 இத்கும் மினன் நார், நரகத்திலிருந்து விடுதலை என்பதாக. அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்கக்கூடிய மாதம், அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு மாதம். அது மட்டுமல்ல, நரகத்தை விட்டு நம்மை விடுதலை செய்யக்கூடிய ஒரு மாதம், விடுதலை பத்திரங்கள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு மாதம். இந்த ரமலான் நமக்கு நரகத்திலிருந்து விடுதலை வாங்கி தரக்கூடிய ஒரு மாதமாக அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு பெரும் பாக்கியமாக அல்லாஹ் தந்திருக்கின்றான். அடுத்த வாக்கியம், இந்த வாக்கியத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானை கொண்டு, நோன்பை கொண்டு அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு எச்சரிக்கை செய்கின்றான். இறையச்சம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நோன்பு ஏன் கடமையாக்கப்பட்டது? நீங்கள் இறை பக்தியாளராக, இறை அச்சம் கொண்டவர்களாக நீங்கள் ஆகுவதற்காக வேண்டிதான் நோன்பு கடமை என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டான். இந்த நோன்பு நம்முடைய உள்ளத்தில் இறை பக்தியை, இறை நம்பிக்கையை, இறை மீதான உண்டான அச்சத்தை நமக்கு அதிகப்படுத்தி காட்டுகின்றது. மற்ற மாதங்களில் நாம் இறைவனை பயப்படுகின்றோமோ இல்லையோ, நாம் எல்லாம் நமக்கு மத்தியில் பேசிக்கொள்வோம், ரமலானில் இந்த பாவம் செய்யக்கூடாது என்பதா, ரமலானில் இப்படி பேசக்கூடாது என்பதா, ரமலானில் இதை செய்யக்கூடாது என்பதா, ரமலானில் இப்படி நடக்கக்கூடாது என்பதா, ரமலானில் நாம் இதை பார்க்க கூடாது, இதை கேட்கக்கூடாது என்பதா ரமலானை முன் வைத்தே சொல்வோம். எல்லா மாதங்களும் செய்கின்ற பாவங்கள் தான். ஆனால் நம்முடைய இந்த ரமலான் இருக்கின்றது நம்மை பாவங்களை விட்டு அப்புறப்படுத்தி இறைவன் மீது உண்டான நம்பிக்கையை, அவன் மீது உண்டான அச்சத்தை நமக்கு அதிகப்படுத்தி காட்டுகின்றது. அடுத்த வாக்கியம், அமல்களிலே உயிரோட்டம். நாம் செய்கின்ற அமலை உயிரோட்டம் உள்ள ஒரு அமலாக, ஆர்வத்தோடு தேட்டத்தோடு செய்யப்படுகின்ற ஒரு அமலாக இந்த ரமலான் நமக்கு ஆக்கி தருகின்றது. மற்ற மாதங்களில் பெருமைக்காக வேண்டியோ, பலரும் இறைவனுக்காக தொழுகின்றார்கள், ஒரு சிலரை சொல்கின்றோம், பெருமைக்காக வேண்டியோ அல்லது யாரேனும் நம்மை கேட்டு விடுவார்கள் என்பதற்காக வேண்டியோ நாம் செய்கின்ற அமல்கள் இருக்கலாம். சதகாக்களாக இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம், தொழுகையாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம். ஆனால் இந்த ரமலான் இருக்கின்றது நம்முடைய அமலில் ஒரு விதமான உயிரோட்டத்தை தருகின்றது. ரமலான் வந்து விட்டால் அமல் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம்
நம்முடைய உள்ளங்களில் தானாக உருவாகின்றது. அறிவியாளே, அடுத்த பாக்கியமாக சொல்கின்றார்கள், ரமலானுடைய முக்கிய பாக்கியம் லைலத்துல் கத்ருடைய இரவு, கைரும் மின் அல்ஃபி ஷஹர். நமக்கெல்லாம் தெரியும் 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்பதாக. பேர்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுக்குள்ளாக தான் வைத்திருக்கின்றான். ரமலான் முடிந்து விட்டால் அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்காது. ரமலான் முடிந்து விட்டால் அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்காது. லைலத்துல் கத்ருடைய அந்த இரவை அல்லாஹ் இந்த ரமலானுக்குள்ளாக வைத்திருக்கின்றான். அந்த ரமலான் நமக்கு அந்த பாக்கியத்தை தருகின்றது. அடுத்த பாக்கியமாக உடலையும் உள்ளத்தையும் சுத்தப்படுத்துகின்றது. நோன்பு வைப்பதன் மூலமாக உடல் உறுப்புகள் சரியாக செயல்பட ஆரம்பிக்கின்றது. உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியே வருகின்றது. அது மட்டுமல்ல, அகம் நம்முடைய நஃப்ஸ் இருக்கின்றது, இந்த நோன்பின் மூலமாக சுத்தம் அடைகின்றது. நிக்காஹுடைய ஹதீஸில் கூட நாம் பார்க்கலாம், நிக்கா பெறுவதற்கு சக்தி பெறவில்லை என்றால் ஆசைகளை இச்சைகளை கட்டுப்படுத்துவதற்காக நீங்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக மார்க்கம் கற்றுத்தருகின்றது. நோன்பின் மூலமாக உள்ளத்தில் ஏற்படுகின்ற கெட்ட எண்ணங்கள், கெட்ட ஆசைகள், கெட்ட இச்சைகள் மொத்தமாக அழிந்து போய்விடுகின்றது. நம்மளால் கட்டுப்படுத்த முடிகின்றது. இந்த நோன்பு இருக்கின்றது, இந்த ரமலான் நமக்கு உடலையும் உள்ளத்தையும் சுத்தப்படுத்தி காட்டுகின்றது. அருமையாலே, இது போன்ற பல வாக்கியங்களை இந்த ரமலான் நமக்கு வாரி வழங்கி கொண்டிருந்தது. இன்று மகரிப் வரையிலும் வாரி வழங்கி கொண்டே இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகரிப் வரையிலும் ஹயாத்தாக இருக்க வைத்து ரமலானை முழுமையாக அமல்களால் கழிக்கக்கூடிய பாக்கியத்தை, பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக ரமலானை கழிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தருவானாக. அருமையானே, ரமலானிலே நாம் எல்லாம் அமல் செய்து கொண்டிருந்தோம். ரமலானின் சில குறிப்பிட்ட விஷயங்களை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ரமலானை நாம் எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. பெரும் பாக்கியம், பெரும் பாக்கியம். இந்த பாக்கியம் நம்மை விட்டு இன்னும் சில மணி நேரங்களில் செல்ல போகின்றது என்றால் அதை பற்றி உண்டான கவலை நம்முடைய உள்ளத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். தவறிருந்த அந்த பாக்கியம் ஒரு நாள் கூடுதலாக நமக்கு கிடைத்திருக்கின்றது. எப்படி நமக்கு நாம் வேலை செய்கின்ற இடங்களில் பல இடங்களில் சொல்வார்கள், ரமலானிலே விடுமுறை கிடையாது என்பதாக. சில நேரங்களில் தொழுகை முடித்துவிட்டு வர வேண்டும் என்பதாக, சில நேரங்களில் தொழுகை கூட அனுமதி இல்லை என்பதாக, பல இடங்களில் பலவிதமான விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் உங்களுக்கு விடுமுறை என்றால் அந்த நாளை நாம் எப்படி சந்தோஷமாக கழிப்போம்? கிடைத்த பாக்கியமாக நம்முடைய உள்ளங்களில் எப்படி எண்ணுவோம்? போனஸாக கொடுக்கின்ற பணத்தை கூடுதலாக நமக்கு தந்துவிட்டால் நம்முடைய உள்ளங்கள் எப்படி சந்தோஷம் அடையும்? அந்த பணத்தை வெறும் பாக்கியமாக நாம் எப்படி எண்ணுவோம்? அதே போன்று கிடைக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஒரு நாளை நாம் பெரும் நியாமத்தாக, பெரும் பாக்கியமாக நாம் நினைக்க வேண்டும். ஒரு ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருள் நம்முடைய பொறுப்பில் ஒப்படைக்கப்படுகின்றது. குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு அது தொடர்ந்து விட்டது. நம்முடைய உள்ளத்தில் எவ்வளவு பெரிய கவலை ஏற்படும். நம்முடைய பொறுப்பில் இருந்த மிக மதிப்பு மிக்க ஒரு பொருள் நம்மை விட்டு தவறி சென்று விட்டது. இதை ஒப்படைத்த நபரத்தை நாம் என்ன பதில் சொல்ல போகின்றோம் என்ற கவலை நம்முடைய உள்ளத்தில் இருக்கும். அதே பொருள் சில நேரங்களில் கிடைத்து விட்டால் நாம் அதை பற்றி என்ன நினைப்போம்? இந்த முறை கிடைத்த அந்த பொருளை முன்பை விட இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்தி பாதுகாக்க வேண்டும் என்பதா. அதே போன்றுதான் ரமலான் நமக்கு ஒரு நாள் கூடுதலாக கிடைத்திருக்கின்றது. அந்த கிடைக்கப்பெற்ற அந்த பாக்கியத்தை முன்பு இருந்ததை விட சில மணி நேரங்கள் இருக்கின்றது. அந்த சில மணி நேரங்களை பாக்கியமாக நமக்கு கிடைத்த ஒரு அருளாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ரமலானிலே நமக்கு கிடைத்த பாக்கியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு வெளியேறும் பொழுது கவலைப்படுகின்றார்கள். மக்காவை பார்த்து சொன்ன வார்த்தை, மக்காவே, முழு உலகத்திலும் நீதான் எனக்கு விருப்பமான ஒரு பூமி. மக்காவே, முழு உலகத்திலும் நீதான் எனக்கு விருப்பமான ஒரு பூமி. ஆனால் என்னுடைய ஊர் மக்கள் என்னை வெளியேற்றவில்லை என்றால் நான் உன்னிடத்தில் இருந்திருப்பேன், வேற இடம் சென்றிருக்க மாட்டேன் என்பதா மக்காவை பார்த்து கைசெய்தப்பட்டு கவலைப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. நபியுடைய வஃபாத்தின் போது உம்மு ஐமன் அழுகின்றார்கள், அழுது கொண்டே இருக்கின்றார்கள். உடல் பலகீனமாகின்றது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் உம்மு ஐமனுடைய விஷயத்தை கேள்விப்பட்டு சொல்கின்றார்கள். உம்மு ஐமன் நபிகளுடைய வஃபாத்திற்கு பிறகு அழுது கொண்டே இருக்கின்றார்கள். நாம் சென்று நம்முடைய தாய்க்கு ஆறுதல் கூறலாம் என்பதாக இரவும் சொல்கின்றார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி அபூபக்கரும் உமரும் ஆறுதல் சொல்கின்றார்கள். மரணம் என்பது எல்லோருக்கும் ஒன்றுதான்.
அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த தரஜாக்களை தரவிருக்கின்றான், உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பதாக ஐமனுக்கு உமரும் அபூபக்கரும் ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் அழ தேவையில்லை என்பதாக ஐமன் சொன்ன வார்த்தை, நான் நபியுடைய வஃபாத்திற்காக வேண்டி அளவில்லை, என்னுடைய கணவனுடைய வஃபாத்திற்காக வேண்டி நான் அளவில்லை, மாறாக வஹி இதற்கு பின்பதாக வராதே என்ற எண்ணை நான் அறிகின்றேன். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தாக இருக்கும் காலம் வரையிலும் அல்லாஹ்விற்கு வஹி வந்து கொண்டிருந்தது. வெறும் பாக்கியம் அது. அந்த வஹி நின்று போய்விட்டது என்பதாக எண்ணிதான் நான் அழுகின்றேனே தவிர என்னுடைய கணவனுடைய வஃபாத்திற்காக வேண்டியோ அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்காக அளவில்லை என்பதாக சொல்கின்றார்கள். அந்த பாக்கியத்தை அவர்கள் விலகியிருந்ததின் காரணமாக, வஹி துண்டித்து போனதன் காரணமாக வளர்கின்றார்கள். அருமையாளே, நமக்கு கிடைக்கப்பெறுகின்ற அந்த பாக்கியத்தை நாம் பாக்கியமாக நினைத்தால் மட்டும்தான் அந்த பாக்கியத்தை நினைத்து நாம் கவலைப்பட முடியும். அடுத்தபடியாக சொல்கின்றார்கள், ரமலானிலே தப்பி போன அமலுக்காக வேண்டி நாம் வருத்தப்பட வேண்டும். எத்தனை ஃபர்தான தொழுகைகளை சூழ்நிலை காரணமாக விட்டிருக்கலாம், அல்லது கலா செய்திருக்கலாம், நோன்புகளை விட்டிருக்கலாம், சதகாக்களை செய்யாமல் இருந்திருக்கலாம், செய்ய வேண்டும் என்பதாக எண்ணம் இருந்திருக்கும், தள்ளி போனதின் காரணமாக செய்ய முடியாமல் ஆகியிருக்கலாம், ஜக்காத்துகளை சரியான முறையில் கொடுக்க முடியாமல் இருந்திருக்கலாம், ரமலானில் கொடுத்தால் கூடுதலான நன்மை கிடைக்குமே என்று எண்ணி இருந்தும் சூழ்நிலை சந்தர்ப்பம் அதன் காரணமாக கொடுக்க முடியாமல் அமல்களை செய்ய முடியாமல் போயிருக்கலாம். அந்த அமல்களை நினைத்து நாம் வருத்தப்பட வேண்டும். விட்டு போன அமல்களை பற்றி ரமலானிலே செய்கின்ற ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபர்லான தொழுகை தொழுதால் 70 ஃபர்துடைய நன்மை, நஃபிலான வணக்கங்களை செய்தால் ஃபர்துடைய நன்மை அல்லாஹ் தருகின்றான். ரமலானிலே நாம் செய்ய மறந்து விட்ட தவறிவிட்ட நன்மைகளை பற்றி எவ்வளவு செய்திருக்கலாம், அதையெல்லாம் விட்டு விட்டோமே. எத்தனை தராவிகளை நாம் விட்டு விட்டோமே. 1 மணி நேரம் நின்று தொழ வேண்டும், முழு குர்ஆனையும் கேட்கக்கூடிய பாக்கியம் அதில் கிடைக்கின்றது. அருமையானவர்களே, தராவிகளை நாம் விட்டுவிட்டோமே, நஃபிலான வழக்கங்களை நாம் விட்டுவிட்டோமே, பரதான வழக்கங்களை நாம் விட்டுவிட்டோமே என்ற கவலை நம்முடைய உள்ளத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக சொல்கின்றார்கள், நம்முடைய அமலை பற்றி நாம் பரிசீலிக்க வேண்டும். என்னுடைய அமல் என்னுடைய உள்ளம் விரும்பிதான் நான் செய்தேனா அல்லது நிர்பந்தத்தினால் செய்தேனா? ஒரு சதகாக இல்லாமல் அமலின் மீது ஆர்வம் கொண்ட நிலையில் நான் அமல் செய்தேனா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தொழுதோம், நோன்பு வைத்தோம், ஜக்காத்துகளை கொடுத்தோம், சதகாக்களை கொடுத்தோம், பள்ளிகளுக்கு மதரசாக்களுக்கு நாம் உதவி செய்தோம், ஆலிம் உலமாக்களுக்கு நாம் உதவி செய்தோம், பல வகைகளில் பல இடங்களில் நாம் செலவு செய்த தீன் ஸ்தாபனங்களுக்காக வேண்டி நாம் செய்த உதவிகள், நாம் செய்த அமல்கள், நற்காரியங்கள் அனைத்தும் உள்ளம் விரும்பி செய்தோமா அல்லது நிர்பந்தத்தினால் செய்தோமா அல்லது ஒரு சடங்காக செய்தோமா என்பதை நமக்கு நாமே பரிசீலித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விற்காக வேண்டி மனம் ஊர்ந்தவளாக மனம் விருப்பத்தோடு நாம் செய்திருந்தால் அல்லாஹ் நம்முடைய அமல்களை கபூல் செய்வானாக. அடுத்தபடியாக சொல்கின்றார்கள், ரமலானை சார்ந்தவளாக இருக்கக்கூடாது, முழுமையாக அல்லாஹ்வுடைய அடியாராக நாம் உலகத்தில் இருக்க வேண்டும். கால இன் யாபுதுல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கின்றான். நபிமாருடைய வரலாறை சொல்லக்கூடிய தருணத்திலே பல இடங்களில் பல நபிமார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி என்பதாக சொல்லவில்லை, ரசூல் என்பதாக சொல்லவில்லை. அதை விட அதிகமாக அபுது என்பதாக, என்னுடைய அடியான் என்பதாக, இவருடைய அடியான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை தன்னுடைய அடியாராக பார்ப்பதை அல்லாஹ் விரும்புகின்றார். ரமலானுக்காக அமல் செய்யாமல் இறைவனுக்காக வேண்டி முழுமையாக கட்டுப்பட்டு அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடிமை, என்னுடைய எஜமானன் இந்த கட்டளை இட்டிருக்கின்றான். ரமலானில் மட்டுமல்ல, ரமலான் அல்லாத காலங்களில் 5 வேளை நான் தொழ வேண்டும். ரமலானில் மட்டுமல்ல, ரமலான் அல்லாத காலங்களில் நான் சக்காத்துகளை கொடுக்க வேண்டும். ரமலானில் மட்டுமல்ல, ரமலான் அல்லாத காலங்களில் சதகாக்கள் கொடுக்க வேண்டும். ரமலானில் மட்டுமல்ல, ரமலான் அல்லாத காலங்களில் நஃபிலான வணக்கங்கள் செய்ய வேண்டும். ரமலானில் மட்டுமல்ல, ரமலான் அல்லாத காலங்களில் நன்மையான காரியங்கள் அதிகமாக ஈடுபட வேண்டும். ரமலானில் மட்டுமல்ல, ரமலான் அல்லாத காலங்களில் முழுமையாக பாவத்தை விட்டு நான் தூரமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நாம் அப்துல்லாவாக அல்லாஹ்வுடைய உண்மையான அடியாராக இருக்க முடியும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றது, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரங்களில் தொழுவார்கள், கால் எல்லாம் வீங்கி போய்விடும். சஹாபாக்கள் சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், எதற்காக இந்த சிரமம் உங்களுக்கு? ஏன் இவ்வளவு சிரமப்படுகின்றீர்கள்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய முன்பின் பாவங்கள் அனைத்தும் மன்னித்து விட்டானே, அப்படி இருக்க நீங்கள் ஏன் இவ்வளவு சிரமம் எடுத்துக்கொள்கின்றீர்களா கேட்பார்கள். அஃபலா அகுன அபுதன் ஷக்கூரா, நபிகள் ஸல்லல்லாஹு சொன்ன வார்த்தை, நான் நன்றியுள்ள ஒரு அடியானாக, நன்றியுள்ள இறைவனுக்கு அடியானாக நாம் இருக்கக்கூடாதா என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்வார்கள்.
அல்லாஹ்விற்கு முழுமையான அடியானாக இருப்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு விரும்பினார்கள். அல்லாஹ் அதைதான் விரும்புகின்றான். ரபியானே, ரமலானில் மட்டும் முழுமையாக அமல் செய்தோம், ரமலானுக்கு பின்பதாக முழுமையாக அமலை விட்டு தூரமாகிவிடக் கூடாது. அடுத்து சொல்கின்றார்கள், இபாதத்திலே நிறைவு இருக்க வேண்டும். அஹப்புல் அமாலி இலல்லாஹி அதுவமுஹா வஹுவ அகல். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அல்லாஹ் எது பிடித்தமான அமல் என்பதாக, அல்லாஹ் எப்படிப்பட்ட அமலை விரும்புகின்றான் என்பதை சொல்கின்றார்கள். அஹப்புல் அமாலி இலல்லாஹி, அல்லாஹ்விற்கு மிக விருப்பமான அமல் எது என்றால் அதுவமுஹா, நிரந்தரமாக செய்கின்ற அமல். ரமலானில் குர்ஆனை திறந்தோம், ஷவாலிலே குர்ஆனை மூடினோம், பின்பு அடுத்த ரமலானை திறப்போம். இந்த அமல் பிரியமான அமல் அல்ல. ரமலானிலே நோன்பு வைத்தோம், இதர மாதங்களில் நஃபிலான நோன்பு வந்தாலும் கூட அடுத்த ரமலானில் மட்டும்தான் நோன்பு நோட்போம் என்பதாக இருக்கக்கூடாது. ரமலானிலே 5 வேளை தொழுகையில் பேணுதலாக தொழுதோம், இன்னும் சொல்ல போனால் ஜமாத்தாக தொழுதோம். ரமலானுக்கு பிறகு ஜமாத்தும் இல்லை, தொழுகையும் இல்லை. இப்படிப்பட்ட நபராக நாம் இருந்துவிடக்கூடாது. அஹப்புல் அமாலி இலல்லாஹி அதுவமுஹா, குறைவாக செய்தாலும் சரி நிரந்தரமாக செய்யப்படுகின்ற அந்த அமலை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கு விருப்பமான அமல் என்பதாக சொல்கின்றான். இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்த இந்த பாக்கியம் இன்னும் சில மணி நேரங்கள் இருக்கின்றது. நாம் செய்த குற்றங்களுக்காக, இனி பாவங்களுக்காக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் நாம் செய்த நல் அமல்கள் எத்தனை அமல்கள் இருக்கலாம், அந்த அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் அல்லாஹ் துஆ செய்யணும். யா அல்லாஹ், நான் செய்த நற்காரியங்களை நல் அமலை ஏற்றுக்கொள் என்பதாக அல்லாஹ் நான் துஆ செய்து கொண்டே இருப்பேன். அருமையாவே, கிடைக்கப்பட்டிருக்கிற இந்த பாக்கியத்தின் சில மணி நேரங்களை அமலால் நிரப்பியவர்களாக, தஸ்பீஹாத்துகளால் நிரப்பியவர்களாக கழிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நாம் தந்தல் புரிவானாக. வஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.